குட் ஈவினிங் சாட்டர்டே. நான் இந்த வீடியோ vlog எடிட் பண்ணும்போது சண்டே மார்னிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் சாட்டர்டே எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் மன்ஹா குட்டிக்கு கொஞ்சம் எக்ஸாம்ங்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து பீஃப் கறிக்கு கூட நான் இந்த தோசை ஹரிச்சந்திரோட தோசை நான் முன்கூட்டியே பீஃப் கறி ஆக்கியிருந்தேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு இந்த ஹரிச்சந்திர மாவால் செய்த தோசை காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்போவே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக இவங்களுக்கு சர்வ் பண்ணினேன். இது இஃப்தாருக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் மெலானை ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஜூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை ஃபில்டர் பண்ணி சுகரும் ஆட் பண்ணி நம்ம இந்த கசகசா சீட்ஸுமே ஆட் பண்ணி இதை குடிக்கலாம். இந்த நோன்பு காலத்தில் நான் முன்கூட்டியும் சொல்லியிருக்கிறேன் நிறைய ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கங்கன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் எல்லாம் அசிடிட்டிக் இந்த மாதிரியான வருத்தமெல்லாம் வருது. பொதுவாக இந்த நோன்பு காலத்தில் என்ன இவங்க நிறைய ஆயில் சாட்டிட்ஸ் இதெல்லாமே அடுத்தது கடையில் வாங்குகிற இந்த சாட்டிட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெப்லெட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான வருத்தங்களை கொண்டு சேர்த்துக்கணும். ஸோ நிறைய ஜூஸ் ஃப்ரூட்ஸ்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாடிக்கு. அடுத்தது நைட் இது ஒரு டேக்அவே ஃபுட் ஒன்றும் நான் EFCயில் எடுத்திருந்தேன். இது ஃப்ரைட் ரைஸ் இல்லை, மங்கோலியன் ரைஸ்னு அவங்க ஸ்பெஷல். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் ஓகே தான், அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ஸோ அதையுமே அது டேக்அவே தான் நான் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த இயற்கையோட மீண்டும் ரசிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அந்த இஃப்தார் இயற்கையோடையே அமைஞ்சிருந்துச்சு. அதோட விலாக் தான் இது என்னென்னா நான் மீண்டும் அம்மாட வீட்டுக்கு போகிற டைமில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இயற்கையாகவே எல்லாமே இருக்கும்னு. ஸோ நான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நான் வாக்கிங்லேயே தான் போயிருந்தேன். ஸோ போகிற வழியிலேயே அந்த சன்செட் டைம் ஆகுறங்கிறதுனால அந்த சன்செட்டோட அந்த தண்ணியில் அந்த சூரியன் இந்த கதிர்கள் அந்த தண்ணியில் விழுந்து அந்த தண்ணி போய்கிட்டுருக்கும். அதில் வார அந்த சீனரிஸ், அதில் வார அந்த ஷைன்னஸ், அந்த மாதிரி சீனெல்லாம் சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் அது எல்லாத்தையுமே போகிற வழியிலே கேப்சர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த பிரிட்ஜில் இந்த தண்ணிக்கு பக்கத்தில் வர அந்த சூரிய ஒளி ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த இயற்கையை நேசிக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை அப்படியே ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸுங்கிறதுனால நான் அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனேன். இங்கே நிறைய இந்த மாதிரியான சீனரிஸ் நிறைய காணலாம். ஸோ இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்துகிட்டு இருந்துச்சு. 60 பேருக்கு இஃப்தார். ஸோ 60 பேருக்குமே இந்த இஃப்தாருக்குரிய பேக்கேஜும் எடுத்திருந்தேன். அதே மாதிரி இந்த டின்னரும் எடுத்திருந்தோம். இஃப்தாருக்குரிய பேக்கேஜ் இஃப்தார் பாக்ஸும் ரெடிமேடாக கடையில் வருது. ஆனால் நாங்கள் ரெடிமேட்ஸ் எடுக்கலை. ஸோ நம்ம பாக்ஸை நாங்களாகவே கஸ்டமைஸ் பண்ணி அதுக்குள்ளே சாட்டிட்ஸ், அடுத்தது இந்த ஃப்ரூட்ஸ், அப்புறம் டேட்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸும் எடுத்திருந்தோம். அதே மாதிரி இந்த இஃப்தாருக்குரிய சஹன் 7500க்கு முழுசாக கோழியெல்லாம் வச்சு ஸோ பாபிக்யூ கிரில் சிக்கனும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரை பண்ண சிக்கனும் வச்சு தராங்க. ஸோ அதுக்கு கூடவே இந்த வெஜிடபிள்ஸ், சம்பல், சலாட்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸும் வச்சு தராங்க. நம்ம எப்படி கேட்கமோ அந்த மாதிரி தருவாங்க. சஹன்லேயும் தருவாங்க. இல்லாட்டி அதை ஃபுல் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கெட்லேயும் நம்ம கொண்டுட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு வேறு லெவல் அல்டிமேட்டடாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இதுக்குரிய ப்ரமோஷன் வீடியோஸில் போடும்போது நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலை. ஸோ எனக்குமே ட்ரெஸ் எடுக்கலை ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக கடைக்கும் போயிட்டு ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருந்தேன். இது நைட் வியூ எங்கள் வீட்டில் முன்னுக்கு வெல்கனியில் இந்த மாதிரி ஹாஃப் மூன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.